வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம். ஓஷோவோட பியாண்ட் என்லைட்டன்மெண்ட் சொற்பொழிவு தொடர்ல இருந்து 18வது ஆடியோ. அதை கேட்ட ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் தனியா இருக்கும்போது நான் யாருன்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள வருது. அது ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. 26 வருஷமா நான் நம்பிட்டு இருந்த என்னோட அடையாளம், என்னோட பேரு, படிப்பு, வேலை எல்லாமே பொய்யோன்னு தோணுது. இது ஏன் நடக்குது? இந்த பயத்தோட ஆணி வேறு என்ன? இதுக்கு ஓஷோவோட பார்வை என்ன? அதைத்தான் இன்னைக்கு நாம அலசி ஆராயப் போறோம். ம். இது ரொம்ப பொதுவான ஒரு உணர்வு. ஓஷோ என்ன சொல்றார்னா, இது அந்த ஒரு நபரோட பயம் மட்டும் இல்ல. இது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் புதைஞ்சிருக்கிற ஒரு அடிப்படை பயம். அப்படியா? எல்லாருக்குள்ளேயுமா? ஆமா. இதுக்கு காரணம், நாம யாருமே இயற்கையா சுதந்திரமா வளர அனுமதிக்கப்படல. நம்மள சுத்தி இருக்கிற சமூகம், மதம், கலாச்சாரம், கல்வி முறை இது எல்லாமே நம்மள அவங்களுக்கு தேவையான ஒரு கருவியா, ஒரு பயன்பாட்டு பொருளா மாத்திடுது. பயன்பாட்டு பொருள்னா? யூட்டிலிட்டியா? அதேதான். நம்மளோட உண்மையான இயல்பு, நம்ம ஆன்மா நசுக்கப்பட்டு அதுக்கு மேல ஒரு போலியான அடையாளம் பூசப்படுது. நாம ஒரு டாக்டர், இன்ஜினியர், இந்தியன், ஹிந்து, கிறிஸ்டியன்னு பல முகமூடிகளை மாட்டிக்கிறோம். புரியுது. நாம நம்மள சில பட்டங்களோட அடையாளப்படுத்திக்கிறோம். ஆனா இந்த போலி அடையாளம் தனியா இருக்கும்போது மட்டும் ஏன் பயத்தை கொடுக்குது? மத்த நேரத்துல நல்லாதானே இருக்கு. நல்ல கேள்வி. ஏன்னா அந்த போலி அடையாளம் ஒரு கூட்டத்துல மட்டும்தான் செல்லுபடியாகும். ஓ. உங்களை ஒரு டாக்டரா மதிக்கிறதுக்கு நோயாளிகள் வேணும். உங்களை ஒரு தலைவரா பார்க்கறதுக்கு தொண்டர்கள் வேணும். அந்த கூட்டம் இருக்கும்போது உங்க போலி அடையாளம் ரொம்ப வலிமையா இருக்கும். ஆனா நீங்க தனியா இருக்கும்போது என்னாகும்? உங்களை சுத்தி யாரும் இல்ல, கைத்தட்டல்கள் இல்ல, புகழ்ச்சி இல்ல. அப்போ அந்த போலி அடையாளம் மெல்ல உடைய ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ள பல வருஷமா அடக்கி வைக்கப்பட்ட உங்களோட உண்மையான இயல்பு, அந்த குழந்தைத்தனம், அந்த சுதந்திரம் மெல்ல எட்டி பாக்குது. ஓ, அப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டமா? சரியா சொன்னீங்க. இந்த இடைப்பட்ட நிலையத்தான் ஞானிகள் ஆன்மாவின் இரண்ட இரவுன்னு சொல்றாங்க. தி டார்க் நைட் ஆஃப் தி சோல். அதேதான். உளவியல் ரீதியா பார்த்தா இது ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ்க்கு சமம். ஒரு பெரிய வேலை இழப்பு, உறவு முறிவு மாதிரி சமயங்கள்ல நாம யாருன்னே தெரியாம ஒரு வெற்றிடத்துல நிப்போம் இல்லையா? அதுதான் இது. நீங்க உங்க பழைய போலி அடையாளமாவும் இல்ல. ஆனா இன்னும் உங்களோட உண்மையான இயல்பை முழுசா உணரவும் இல்ல. அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப். ஆமா. அந்த இடைவெளி, அந்த வெறுமை, அந்த குழப்பம்தான் பயமா வெளிப்படுது. இந்த போலியான அடையாளத்தோட பிடி எவ்வளவு வலிமையா இருக்குன்னு சொல்றீங்க? நம்மளுக்கே தெரியாம அது நம்மள இயக்குமா? ஓஷோ இதை விளக்க ஒரு கதை சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப அருமையான கதை அது. ஏக்நாத்னு ஒரு ஞானி. அவர் தன்னோட 50 சீடர்களோட ஒரு புனித யாத்திரை போறாரு. அப்போ அந்த பகுதியில ரொம்ப பேர் போன ஒரு திருடன் அவரை பார்க்க வர்றான். வந்து, சாமி, நானும் உங்க கூட யாத்திரைத்து வரணும், இந்த திருட்டு வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கெஞ்சுறான். ஏக்நாத்தும் சரின்னு சொல்றார். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? யாத்திரை முடியற வரைக்கும் நீ எதையும் திருடக்கூடாது, சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அந்த திருடனும் சந்தோஷமா சத்தியம் பண்ணி கொடுக்கறான். ஆனா பிரச்சனை அதோட முடியலையே. அங்கதான் அசல் கதையா ஆரம்பிக்குது. கண்டிப்பா. நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு பாக்குறாங்க, ஒரே குழப்பம். ஒருத்தரோட பை காணோம், இன்னொருத்தரோட பணப்பை இல்ல. எல்லாருக்கும் சந்தேகம் அந்த திருடன் மேலதான். ஸ்வாபாவிகம். அவனை புடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, எந்த பொருளும் திருடு போகல. ஒருத்தரோட பணப்பை இன்னொருத்தரோட பையில இருக்கு, ஒருத்தரோட துணி இன்னொருத்தரோட பெட்டியில இருக்கு. என்னது, எல்லாம் இடம் மாறி இருக்கா? ஆமா, எல்லாம் கலைஞ்சு கிடக்கு. 2 நாள் இதே கதை தொடருது. இது எப்படி நடந்தது? அந்த திருடன் சத்தியத்தை மீறிட்டானா? அதுதான் இல்ல. 3வது நாள் ராத்திரி ஏக்நாத் என்னதான் நடக்குதுன்னு பார்க்க தூங்காம முழிச்சிருக்கார். நடுராத்திரியில அந்த திருடன் மெல்ல எழுந்திருக்கான். ரொம்ப இயல்பா தூக்கத்துல நடக்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் பையா திறந்து பொருட்களை எடுத்து மாத்தி மாத்தி வச்சிட்டு இருக்கான். அடேங்கப்பா. ஏக்நாத் அவன் தோலை தொட்டு, என்னப்பா இது, சத்தியத்தை மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறார். அதுக்கு அந்த திருடன் சொன்ன பதில் தான் இங்க ரொம்ப முக்கியம். என்ன சொன்னா? அவன் சொல்றான், சாமி, நான் திருட மாட்டேன்னு தான் சத்தியம் செஞ்சேன். ஆனா பொருட்களை மாத்தி வைக்க மாட்டேன்னு சொல்லலையே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவன் தொடர்றான், இது என் ரத்தத்துல ஊறி போன பழக்கம். கிட்டத்தட்ட 30 வருஷமா இதுதான் செஞ்சுட்டு இருக்கேன். இது ஒரு பயிற்சி மாதிரி. இத செய்யலன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னா. நம்பவே முடியல. திருடக்கூடாதுன்னு சத்தியம் செஞ்ச பிறகும் அவனுக்கு தெரியாமலேயே அவன் கைகள் அந்த வேலையை செய்யுது. நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்கு.
ஒருவேளை இத உணர்ற அந்த தனிமை பயமுறுத்துறதால தான் நம்ம எப்பவும் ஏதாவது ஒரு கூட்டத்திலயோ வேலையிலயோ ஒழிஞ்சுக்க பாக்குறோமா? மிகச்சரியா சொன்னீங்க. ஓஷோ அதேதான் சொல்றாரு. இந்த பயத்துல இருந்து தப்பிக்க மக்கள் என்ன செய்றாங்க? தங்களை எப்பவும் பிஸியா வச்சுக்கிறாங்க. ஓஷோ சொல்றார், உலகத்திலேயே மிக மோசமான நாட்கள் விடுமுறை நாட்கள் தான். விடுமுறை நாட்களா? ஆமா. ஏன்னா அந்த நாட்கள்ல தான் நாம நம்மளோட தனியா இருக்க வேண்டிய கட்டாயம் வருது. அதனால தான் வார இறுதி நாட்கள்ல அதிக விபத்துகள், தற்கொலைகள், குற்றங்கள் நடக்குதுன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது கேட்கும்போது இப்போ இருக்கிற ஹசில் கல்ச்சர் மாதிரியே இருக்கு. நம்ம பிஸியா இருக்கோம்னு சோஷியல் மீடியால காட்டிக்கிறதே நம்ம யாருங்கிற கேள்வியை தவிர்க்கத்தானா? காலியா ஒரு நிமிஷம் இருந்தா கூட உடனே போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சுடுறோம். மீதி நம்மள பயமுறுத்துது. அதனால தான் மக்கள் கூட்டமா கடற்கரைக்கு ஓடுறாங்க. தனிமையை தேடி மலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டத்தோட போறாங்க. உண்மைதான். ஏன்னா கூட்டம், அந்த இரைச்சல், அந்த பரபரப்பு, இதுதான் நம்ம போலியான சுயத்தை பாதுகாக்கிற கவசம். தனியா இருந்தா கவசம் கழண்டுடும்னும் பயம். அப்போ இந்த திருடனோட பழக்கம் மாதிரி நம்ம ஆழ் மனசுல சில விஷயங்கள் பதிஞ்சிருக்கு. ஆனா இது தனிப்பட்ட பழக்கங்கள் மட்டும்தானா, இல்ல சமூகம் மொத்தமா சில வார்த்தைகளை வச்சே நம்மளை இப்படி கண்டிஷன் பண்ணுதா? ஒழுக்கம்ங்கிற வார்த்தைய ஓஷோ ஒரு வித்தியாசமான கோணத்துல பாக்குறாரு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான புள்ளி. டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தை டிசைப்பிள், அதாவது சீடன்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, கற்றுக்கொள்ளும் திறன். ஒரு சீடனுக்கு கத்துக்க ஆர்வம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், கேள்வி கேட்பான், ஆராய்வான். இதுதான் உண்மையான டிசிப்ளின். ஆனா நாம புரிஞ்சுக்கிட்டது வேற மாதிரி இல்லையா? ஆமா. காலப்போக்குல அதிகாரத்தில் இருந்தவங்க, மதங்கள், அரசாங்கங்கள் இந்த வார்த்தையோட அர்த்தத்தையே மாத்திட்டாங்க. கற்றுக்கொள்வதை எடுத்துட்டு கீழ்ப்படிதல், அதாவது ஒபீடியன்ஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க. ராணுவத்துல சொல்ற மாதிரி கேள்வி கேட்காத, சொல்றத செய் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்களா? அதேதான். ஏன், எதற்குன்னு கேள்வி கேட்கிற குழந்தைய நாம ஒழுக்கமில்லாதவன்னு சொல்றோம். இது நம்மள சிந்திக்காத, கேள்வி கேட்காத ஆடுகளா மாத்துறதுக்கான ஒரு தந்திரம்னு ஓஷோ சொல்றார். இந்த அடிப்படையில தான் ஆதாம் ஏவாள் கதையையும் அவர் பார்க்கறார். ஓஷோ சொல்ற பார்வை புரட்சிகரமா இருக்கு. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம ஞான கனிய சாப்பிட்டது தான் முதல் பாவம்னு ஒரிஜினல் சின் சொல்லப்படுது. ஆனா ஓஷோ அத வேற மாதிரி பாக்குறாரு. ஆமா. ஓஷோ கேக்குறார், கடவுள் ஏன் ஏதேன் தோட்டத்துல 2 மரங்களை வச்சார்? ஒன்னு ஞானம் தரும் மரம், இன்னொன்னு முடிவில்லா வாழ்வு தரும் மரம். என்னட்டு இந்த 2 மரத்து பழத்தையும் மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னா அது அவங்கள தூண்டுற மாதிரி இல்லையா? இந்த ரூமுக்கு மட்டும் போகாதன்னு சொன்னா அது அங்கதான் முதல்ல போகும். அது மாதிரி தான் இதுவும். அதேதான். அப்போ சைத்தான் வந்து அவங்கள சாப்பிட சொன்னதுல தப்பில்லைன்னு சொல்றாரா? சைத்தான் என்ன சொன்னா? நீங்க இது சாப்பிட்டா கடவுளுக்கு நிகராகிடுவீங்கன்னு அவருக்கு பொறாம. அதனாலதான் தடுக்கிறாருன்னு சொன்னா. இதுல என்ன தப்பு இருக்கு? இது ஒரு தர்க்கரீதியான வாதம் தானே. அந்த வகையில மனித குலத்தோட முதல் புரட்சியாளன், முதல் கேள்வி கேட்டவன் சைத்தான் தானு ஓஷோ சொல்றார். பாவம்ங்கிற வார்த்தையோட மூல எபிரேய அர்த்தமே ஃபொகெட்ஃபுல்னஸ் தானா. கீழ்ப்படிஞ்சி கேள்வி கேட்காம நீங்க யாருன்னே மறந்து வாழ்றது தான் உண்மையான பாவம் என்கிறார். கேட்கவே திகைப்பா இருக்கு. அப்போ ஒழுக்கம், பாவம் மாதிரியான வார்த்தைகளை வச்சே நம்மள ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இது இல்லாம வேற என்ன வழிகள்ல நம்மள கட்டுப்படுத்துறாங்க? வேலை செய், உழை, சோம்பேறியா இருக்காதுன்னு சொல்லி சொல்லி நம்மள வொர்க்கஹாலிக்கா மாத்திட்டாங்க. குடிப்பழக்கத்தை விட மோசமான போதைன்னு சொல்றாரு. ஆமா. ஏன்னா குடிக்காரனையாவது சமூகம் தப்பா பாக்கும். ஆனா ஒரு வொர்க்கஹாலிக்க அவர் ரொம்ப சுறுசுறுப்பானவர், வேலைதான் தெய்வம்னு நினைக்கிறவர்னு பாராட்டும். 2 பேருமே தங்கள மறக்க, தங்களோட தனிமையை தவிர்க்க தான் ஓடுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தொழில்நுட்பத்தை வச்சும் கட்டுப்படுத்த முயற்சி நடக்குதுன்னு சொல்றாரு. சப்ளிமினல் எஜுகேஷனை பத்தி பேசுறாரு. ஆமா, இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அப்போதைய சோவியத் யூனியன் போன்ற நாடுகள்ல தூக்கத்துல கூட ஒருத்தருக்கு கல்வி கற்பிக்கிற சப்ளிமினல் முறைகளை ஆராய்ச்சி செஞ்சாங்க. தூக்கத்திலையா? ஆமா. அதாவது நீங்க தூங்கும்போது உங்க காதுல ஒரு சின்ன கருவிய பொருத்தி உங்க தூக்கத்தை கெடுக்காத, உங்க நனவு மனசுக்கு கேட்காத மிக மெல்லிய ஒலியில தகவல்களை செலுத்துறது. உதாரணமா கம்யூனிச கொள்கைகளை திரும்ப திரும்ப சொல்றது. நீங்க காலையில எந்திரிக்கும் போது அந்த கொள்கைகள் தான் சரிங்கிற எண்ணம் உங்களுக்கே தெரியாம உங்க ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கும். சோவியட் யூனியன்ல இது நடந்ததா சொல்றீங்க. ஆனா இப்போ இருக்கிற அல்கோரிதம்கள், டார்கெட்டட் விளம்பரங்கள் எல்லாமே ஒரு வகையான சப்ளிமினல் பாதிப்பை தானே உருவாக்குது. நாம சுயமா ஒரு பொருளை வாங்குறதா நினைக்கிறோம். ஆனா அந்த எண்ணம் நமக்கே தெரியாம நம்ம மனசுல பதிய வைக்கப்பட்டிருக்குமோ? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஓஷோ ஒரு உதாரணம் சொல்றாரு.
ஒரு திரைப்படத்துல இடைவேளையின் போது கண்ணுக்கு தெரியாத வேகத்துல மில்லி செகண்ட்ல கோகோ கோலா குடியேனல்னு ஒரு விளம்பரத்தை ஸ்கிரீன்ல காட்டி மறைச்சாங்களாம். ஓ, அப்படியா? படம் முடிஞ்சு வெளியே வந்தப்போ அன்று மட்டும் தியேட்டர்ல கோக் விற்பனை 70% அதிகரிச்சுதான். யாருக்குமே தாங்க அந்த விளம்பரத்தை பார்த்ததா நினைவில்ல. ஆனா ஆழ் மனசு அத பதிவு செஞ்சிருச்சு. அதேதான். இது ஒருவரின் சுய விருப்பத்தையே அழிச்சு 24 மணி நேரமும் அவங்கள ஒரு ரோபோவா மாத்துற முயற்சி. ரொம்ப பயங்கரமானது. இவ்ளோ கட்டுப்பாடுகள், இவ்ளோ பழக்க வழக்கங்கள், இவ்ளோ மனக்கண்டிஷனிங், இது எல்லாத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன? இன்னும் கடுமையா முயற்சி பண்றதா? தியானம், யோகான்னு தீவிரமா இறங்குறதா? அதுதான் பெரிய முரண்நகை. ஓஷோ கிட்ட ஒருத்தர் கேக்குறார், நான் 9 வருஷமா ரொம்ப கடுமையா முயற்சி செய்றேன், ஆனா இன்னும் ஞானம் கிடைக்கல, குழப்பமா தான் இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஓஷோ சொன்ன பதில் ரொம்ப அழகானது. என்ன சொன்னாரு? நீ ரயிலை தவற விடுவதற்கு காரணமே நீ ரொம்ப கடுமையா உழைப்பதுதான். நீ பிளாட்ஃபார்ம்ல ரயிலுக்காக பரபரப்பா ஓடிட்டே இருக்க. அந்த வேலையில நீ மூழ்கி இருக்கிறதுனால ரயில் வந்து போறதே உனக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு நடைமேடையில சும்மா ஓய்விடு, ரிலாக்ஸா இரு. ரயில் வரும்போது அதுவா உனக்கு தெரியும். அப்படியானால் ஞானம் தேடுறத விட்டுட்டு அன்றாட வாழ்க்கையே சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிறது தான் வழியா? அதுதான் மிக சரியான வழி என்கிறார் ஓஷோ. இன்னொருத்தர் கேக்குறார், நான் ஆன்மீக தேடலை விட்டுட்டு என் காதலியோட சமயம் செலவிடுறது, நண்பர்களோட பேசி சிரிக்கிறதுன்னு அன்றாட வாழ்க்கைய ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சோம்பேறியாகி விட்டேனா, பாதையை விட்டு விலகி போயிட்டேன் நானு. அதுக்கு ஓஷோ என்ன சொன்னார்? நீ செய்யறதுதான் உண்மையான ஆன்மீகம். ஞானத்தை பத்தி முழுசா மறந்துடு. ஒரு கோப்பை தேநீரை கூட நீ முழு மனசோட ஒவ்வொரு சொட்டையும் ரசிச்சு குடிச்சா அதுவே ஒரு தியானம்தான். நீ செய்யற வேலையில 100% மூழ்கி இருந்தா அதுவே வழிபாடுதான் என்கிறார். அடையப்பா, இது வாண்டிய வேற கோணம். கடவுளே முன்னாடி நின்னாலும் செய்யற வேலைதான் முக்கியம்னு இருக்கிறது. இதுதான் உண்மையான தியானம்னா நாம ஆன்மீகம்னு நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்கள் வெறும் சடங்குகள் தானா? இதை விளக்க ஒரு கதை சொல்வாரே. ஆமா, கிருஷ்ண பக்தர் ஒருத்தரை பத்தின கதை. அந்த பக்தர் இறக்கும் தருவாயில இருந்த தான் தாயோட கால்களை புடிச்சு விட்டுட்டு இருக்கார். அந்த சேவையில அவர் முழுமையா மூழ்கி இருக்கார். அப்போ கிருஷ்ணரே அவர் முன்னாடி தோன்றார். ஆனா அந்த பக்தர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அவர் நிமிர்ந்து கூட பார்க்கல. பெருமானே, இது சரியான நேரம் அல்ல. என் தாயை கவனிக்க வேண்டியது என் கடமை. என் வேலை முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு இந்த செங்கலின் மீது நில்லுங்க. நான் வேலை முடிஞ்சதும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் வேலையை தொடர்ந்தார். கடவுளே காக்க வச்சிட்டாரா? ஆமா. இரவு முழுவதும் கடந்து போச்சு. கிருஷ்ணர் அங்கேயே நின்னுட்டு இருந்தார். காலை விடிய ஆரம்பிச்சதும் மக்கள் தன்னை பார்த்தா பிரச்சனை ஆயிடும்னு பயந்து கிருஷ்ணர் தன்னை ஒரு சிலையா மாத்திட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிட்டார். ஓ. அந்த சிலை இன்றும் மகாராஷ்டிரால பண்டரிபுரம்ங்கிற இடத்துல ஒரு செங்கலின் மீது நிற்பதாக ஐதீகம். அந்த பக்தருக்கு அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த செயலே கடவுளை விட பெரியதா இருந்தது. அந்த முழுமையான ஈடுபாடுதான் உண்மையான பக்தி, உண்மையான தியானம். ஆக நாம இதுவரைக்கும் பேசுனதோட சாராம்சம் இதுதான் நினைக்கிறேன். நமக்கு சமூகம் கொடுத்த ஒரு போலியான அடையாளம் இருக்கு. அது தனிமையில உடையும்னு நம்ம பயப்படுறோம். அந்த பயத்தை தவிர்க்க ஹசில் கல்ச்சர், சோஷியல் மீடியான்னு எப்பவும் பரபரப்பா இருக்க முயற்சி பண்றோம். ஆனா இதுலேருந்து விடுபட உண்மையான வழி இன்னும் அதிகமா முயற்சி பண்றதோ ஒரு கடுமையான ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதோ இல்ல. அதுக்கு பதிலா எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா தனியா இருக்க துணியறது தான். சரியா சொன்னீங்க. தியானம்ங்கிறது ஒரு செயல் கிடையாது. அது ஒரு செயல் இல்லாத நிலை, ஒரு ஆழமான ஓய்வு. நீங்க அமைதியா இருக்கும்பொழுது எதுவெல்லாம் போலியானதோ அது தானா உதிர்ந்துடும். எது மறைந்து போகக்கூடியதோ அது மறைந்து போவதுதான் நல்லது. ஏன்னா அது நீங்க இல்ல, அது நான் இல்ல. ஆமா. அந்த போலியானது உதிர்ந்த பிறகு எந்த சமூகமும் எந்த மதமும் கரைப்படுத்தாத புதிய உண்மையான நீங்கள் வெளிப்படுவீர்கள். அந்த உண்மைய வேற யாரும் உங்களுக்கு தர முடியாது. அது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு. அத நாம தான் மறைச்சு வச்சிருக்கோம். இந்த ஆழமான அலசல உங்களுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். ஓஷோ சொன்ன அந்த திருடனை போல எந்த பலனையும் தராவிட்டாலும் வெறும் பழக்கத்தோட காரணமா நீங்க விடாப்பிடியா செஞ்சிட்டு இருக்கிற உங்களுடைய ஒரு வாழ்நாள் பழக்கம் எது? ஒருவேளை அது தேவையில்லாம எல்லா விஷயத்துக்கும் கவலைப்படுறதா இருக்கலாம், இல்ல அடுத்தவங்களை திருப்திப்படுத்த முயற்சி பண்றதா இருக்கலாம். அந்த பழக்கம் உங்க போலியான அடையாளத்தோட எந்த பகுதியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு? சிந்திச்சு பாருங்க.